ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஓகே, ஸோ கேபிக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன்? ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டூ டேர்ம்ஸை பற்றி பார்க்கணும். அதாவது கேபினா என்ன, கேசினா என்ன. ஓகே, வி நோ போத் ஆர் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, சரி, இப்போ நம்ம கேபினா என்ன, கேசினா நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு let us consider the equation. Okay, so a plus b gives c plus d. அதாவது x mol y mol l m சும்மா இது. ஸோ இதில் ஏபின்னா என்னது? ரியாக்டன்ஸ் டு கிவ்ஸ் c and d. ஸோ இதில் c and d வந்து ப்ராடக்ட். ஓகே, இது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் பார்க்கும்போது A and B are the reactants, C and D are the products, right? இப்போது X, Y, L, Mனா அதோடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, சரி, இப்படி பார்க்கும்போது அது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இப்படி பார்க்கும்போது பேக்வர்ட் ரியாக்ஷன். அதாவது A and B reactants to gives C and D. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போது பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது C and D are the reactants gives B and A, அதாவது A and B. ஓகே, இப்போது பேக்வர்ட் ரியாக்ஷனில் பார்க்கும்போது C and Dங்கிறது ரியாக்டன்ஸு, A and Bங்கிறது ப்ராடக்ட். திஸ் ஈக்குவேஷன் இஸ் இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இல்லைனா ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடு, அந்த ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ நம்ம இது வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு, நம்ம பொதுவாக படிச்சிருப்போம். ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ இங்கே வந்து ஏபிங்கிறது ரியாக்டன்ஸு, கரெக்டா? ஸோ ரேட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே ரேட், இப்போ இங்கே ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ஏன்னா இங்கே வந்து டபுள் ரியாக்ஷன் இருக்குது, அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷனும் இருக்குது. இப்போ நான் இந்த ரேட் வந்து சிம்பிளாக என்ன பண்ண முடியாதுனால காமனாக வந்து மென்ஷன் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா ரேட்டுக்கு வந்து ஆர் போடுறேன். ஓகே, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இது, அதனால் வந்து F போடுறேன். ஓகே, அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அதாவது A and B தான் அதோடைய ரியாக்டன்ஸ், ரைட்? தென் அதோடைய கோஎஃபிஷியன்ட் மேலே இங்கே எக்ஸு, இங்கே ஒய், புரியுதா? ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரைட்? சரி, இப்போது ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது, ஓகே, இப்போது ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது இப்போ என்ன வரும்? ரேட்டுக்கு ஆர், பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு பி. ஓகே, ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இப்போ இங்கே பேக்வர்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சி அண்ட் டி தான் என்னது? ரியாக்டன்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி இசன் இந்த ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி தான் போடணும். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் இப்படிலாம் போடக்கூடாது, ரைட்? ஸோ இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் தான் வந்து என்னாகும்? அது கான்சன்ட்ரேட்டட், அது கான்சன்ட்ரேஷனாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகே, சரி, இப்போ அங்கே சியோடைய கோஎஃபிஷியன்ட்டு எல்லு, டியோடைய கோஎஃபிஷியன்ட்டு எம். இது வந்து ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, சரி, இப்போது இங்கே பாருங்கள், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, இப்போ இங்கே இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு இன்க்ளூட் ஏ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுங்கிறதால நான் என்ன பண்ணுறேன்னா கே நம்ம எஃப் போடுறேன், அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ கேங்கிறது ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுங்கிறதால நான் இப்போ கே எஃப்னு போடுறேன். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் பவர், அதே மாதிரி பி பவர் ஒய். கிளியர்? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே ப்ரப்போர்ஷனாலிட்டி என்ன பண்ணுறேன்? நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கே
இங்கே பேக்வேர்ட் ரியாக்ஷன், அதனால் பி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எஃப்பிங்கிறது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ காமனாக வந்து கே போட முடியாது. ஸோ காமனாக கே போட்டுன்னா வந்து அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக பேக்வேர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஸோ அங்கே சி, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்து எல்லு, டி கான்சன்ட்ரேஷன் பவர் எம். புரியுதா? இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் புரியுதா? ஸோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, இப்போ பொதுவாக நம்ம பார்த்துன்னு வச்சிங்களேன், அட் ஈக்லிபிரியம் we know rate of forward reaction is equal to rate of backward reaction. நம்ம இதை படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோ ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ தான் என்ன ஆகும், அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் என்ன ஆகும், சேம் ரேட்டில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ இங்கே ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அதாவது REF ஈக்குவல் டு RB அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது RF ஈக்குவல் டு RBன்னு போடணும்னு வச்சிங்களேன். இப்போது RF இங்கே என்ன ஈக்குவேஷனு, KF concentration of A power X concentration of B power Y, right, equal to RB backward reaction KB. ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ KB கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C பவர் L கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D பவர் M, ரைட். சரி, இப்போது இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷன் நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அதாவது லிசன் நான் அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இது இப்படி இருக்குது. ஸோ KF equal to concentration of A power X concentration of B power Y equal to, so KB concentration of C power L concentration of D power M. இப்போது KF இங்கே இருக்குது. ஸோ KB இந்த பக்கம் தானே இடம், இங்கே ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ KF பை KB ஆகிடும். ஓகே, இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரியாக்டன்ஸ் இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் தானே ஆகிடும், டிவைடில் ஆகிடும். ஸோ இங்கே வந்து CD இருக்குது பை, ஓகேவா, இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், அங்கே டிவைடில் போய்டும். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் தானே ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த கேவ், அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பை ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேர்மை நான் காமனாக வந்து கேசின்னு போடுறேன். ஸோ கேசி பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் LD பவர் M பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் X பை B பவர் Y. ஓகே, ஸோ இதான் வந்து கேசி. ஸோ இப்போ நம்ம கேசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு KP வேணும். ஓகே, சரி, அது போகிறதுக்கு முன்னாடி கேசினா என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், அதாவது ஃபார் சாலிட் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார் லிக்விட் சப்ஸ்டன்சஸ் மெயின்லி. ஓகே, நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படி லிக்விட் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக லிக்விட் டேர்ம்ஸ்க்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேஸியஸ் டேர்முக்கு நம்ம இப்போது கேஸியஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேபிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேபிங்கிறது என்ன அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ வி நோ அந்த சாலிடுக்கும் சரி லிக்விடுக்கும் சரி பார்ஷியல் ப்ரெஷர் இருக்காது. ஓகே, ஸோ ஒன்லி கேஸ் எக்ஸிஸ்ட் பார்ஷியல் ப்ரெஷர். சரிம்மா, லிசன், இப்போ நம்மளுக்கு கேபி நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ கேபி வேணும் அப்படிங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன படிச்சிருப்போம். ஓகே, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் we all know. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா
PV equal to nRT. PV equal to nRTங்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரைட்? இப்போ நம்மளுக்கு P நம்மளுக்கு வேணும், ஏன்னா அதான் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம், பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ V இங்கே மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் தான் ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஸோ P equal to n/v RT. ஓகே, சரி, இது ஒரு டேர்ம். இப்போ வந்து இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை நான் பார்ஷியல் ப்ரெஷருக்காக நான் கன்வெர்ட் பண்ணி நான் எழுதுறேன்னு வச்சுங்களேன். ஓகே சார், பார்ஷியல் ப்ரெஷரை நான் கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். இப்போ கேசி இடத்துல வந்து கேபி வேணும், ஸ்பேஸ் இல்லை, அதனால் இப்படி எழுதுகிறேன். ஸோ கேசி இடத்துல கேபி எழுதுகிறேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்மில் அங்கே கான்சன்ட்ரேஷன் அது வந்து கேசிக்கு தான் வரணும். இப்போ கேபி வந்தாலும் ஆகிடும், பார்ஷியல் ப்ரெஷர் பி ஆகிடும். ஓகே, ஸோ பி ஆகிடும். ஸோ இங்கே சி டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு சி, ரைட்? ஸோ அந்த பவரு எல். அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டி பவரு எம் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஏ எக்ஸு பார்ஷியல் ப்ரெஷர் பி ஒய். புரியுதா? சார் நீங்கள் போடும்போது இங்கே என்ன போட்டுருவீங்க, ப்ளஸ்ன்னு போட்டுருவீங்க. ப்ளஸ் போடக்கூடாது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இது எல்லாமே. புரியுதா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் அது தான். ஓகே, நீங்கள் ப்ளஸ்ஸு போட்டுருவீங்க. ஓகே, அங்கே என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும், ரைட்? சரி, இப்போது இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஒவ்வொரு டேர்முக்கும், ஓகே, ஸோ ஒவ்வொரு டேர்ம் இருக்குது இல்லையா, சி டி ஏ பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டேர்முக்கும் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர், அதாவது இந்த கேஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன போகிறோம், பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. சரி, இப்போ நான் பிசிக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ பிசி டேர்மில் மாற்ற போகிறேன். ஸோ பி ஈக்குவல் டு n/v இன்ட்டு ஆர்டி. இதில் n/v அப்படிங்கிறது என்ன நம்ம படிச்சிருப்போம், இப்போ நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பைட்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், ரைட்? அதாவது ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த டேர்ம் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஆக்டிவ் மாஸ். ஸோ இந்த பிவி, ஸோ பி ஈக்குவல் டு n/v இன்ட்டு ஆர்டி இருக்குது இல்லையா. ஸோ இந்த பிக்கு பதிலாக இங்கே பிசி, இங்கே நம்ம சி டேர்ம் பற்றி பார்த்துட்ருக்கோம், அதனால சீன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ n/v இருக்குது இல்லையா, அது போல் என்ன, அது கான்சன்ட்ரேஷன் டேர்ம், அதனால் வந்து இங்கே சி பார்க்குறதால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, அதோடைய பவரு எல். ஓகே, ஸோ இது போட்டாச்சு. ஸோ பி போட்டாச்சு. தென் இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நம்ம கான்சன்ட்ரேஷன் போட்டிருக்கோம். தென் ஆர்டி. ஓகே, ஆர்டியும் என்ன வரும், எல் வரும். ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பிசி. ஓகே, ரைட்? ஸோ இங்கே எல். அதே மாதிரி இப்போது பிடிக்கு இப்போ என்ன வரும், பிடிக்கு பவர் வந்து எம்மு. ஸோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி வரும். ஓகே, ஸோ டி பவர் எம் வரும். அதே மாதிரி ஆர்டி பை எம். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சி பேஸ் பண்ண என்ன பண்ணேன், இந்த ஈக்குவேஷன் நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏன்னா இங்கே டி படும்போது இங்கே பிடி வந்துடும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் டி, ஆர்டிக்கு ஆர்டி போட்டு, ஏன்னா டி பார்க்குறதால அதோடைய பவர் எம். அதே மாதிரி பிஏ எக்ஸு பை ஏ எக்ஸு பவர் ஆர்டி எக்ஸ். கிளியர்? அதே மாதிரி இப்போ பிபி, பி பார்க்கும்போது ஒய்ஏ. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை ஒய் பவர் ஒய். ஸோ ஆர்டி பவர் ஒய். புரியுதா? ஸோ இந்த 4 ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4மே எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது பிசிஎல் இருக்க இடத்துல இன்றைக்கி இந்த டேர்ம்ஸை போடுவோம், இந்த டேர்ம்ஸ் டி இருக்க இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக போடுவோம். ஓகே, சரி. இப்போ கேபி இருக்குது. ஸோ கேபிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இப்போது பிசிஎல் டேர்ம் பதில் என்ன பண்ணுறோம், இப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல், தென் ஆர் டி பவர் எல். ஓகே, தென் பக்கத்தில் டி இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து டி டேர்ம் அப்படியே போடுறேன். ஸோ டி பவர் எம்மு,
ஆர்டி பவர் எம். புரியுதா? இந்த சி இருக்க இடத்துல இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டி இருக்க இடத்துல இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஏ இருக்கிற இடத்துல இது போடுறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சொல்கிறேன். ஸோ எக்ஸு அண்ட் பி ஒய்யு, ஸோ ஆர்டி ஒய். புரியுதா? ஸோ இந்த 4 டைம் எடுத்துகிட்டு போய் நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த 4 எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கான்சன்ட்ரேட்டட் டேர்ம்ஸ்லாம் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணுறேன். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சரி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஸோ சி, சரிங்க ஸ்பேஸ் இல்லை அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுகிறேன், பார்த்துங்க. ஸோ சி, அது டி, எம்மு, ஏஎக்ஸு, பிஒய். ஓகே, சரி இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அதில் அப்படின்னா, ஸோ ஆர்டி இந்த எல்லு, தென் ஸோ ஆர்டி பவர் எம்மு, தென் ஆர்டி பவர் எக்ஸு, தென் ஆர்டி பவர் ஒய். இதை பாருங்கள், ஒன்றும் இல்லை. இது வந்து இங்கே சி, டி, ஏ, பி. கேஸ் இந்த 4 மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து ஆர்டி, இங்கே இந்த ஆர்டி, இந்த ஆர்டி, இந்த ஆர்டி, இந்த ஆர்டி கீழே. ஓகே, சரி. இப்போ இங்கே பேஸ் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பவரை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, சரி நான் இதை அழிச்சிடுறேன். இதே அழிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க அப்புறமா. ஓகே, சரி. இப்போது இங்கே வந்து பேஸ் காமனாக அப்போனா இப்போ நம்ம பவர் ஆட் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த கேபி ஈக்குவல் டு ஸோ கேசி எல்லு, ஸோ டி எம்மு பை ஏ எக்ஸு பி பவர் ஒய். ஸோ இந்த பேஸ் காமனாக ஆர்டி ஆட் அப்படின்னா பவர் ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி போடலாமா. ஸோ ஆர்டி பவர் எல் ப்ளஸ் எம் வந்துடும் பை ஆர்டி பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ பேஸ் காமனாக இருந்தால் பவர் என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேர்மை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா அகைன் என்ன ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இந்த ஆர்டி வந்து நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கேபி வந்து ஸோ சி அகைன் எக்ஸு, சாரி எல்லு, டி, எம்மு. ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ இங்கே ஆர்டி இருக்குது. ஓகே, ஸோ எல் ப்ளஸ் எம் இருக்குது இங்கே. ஆர்டி எல் ப்ளஸ் எம். ஸோ இந்த மேலே போஸ்ட் என்ன அப்படின்னா பவர் வந்து மைனஸ் ஆகிடும். ஆக்சுவலி வந்து இப்படி வந்துடும். ஸோ ஆர்டி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி வந்துடும். ஓகே, ஸோ அகைன் பேஸ் காமனாக தான் என்ன பண்ணுவோம், பவரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த டேர்ம் வந்தாலும் அப்படியே நான் டேரெக்டாக அந்த டேர்ம் போட்டுக்கிறேன். இப்போ என்னன்னா எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, சரி. இப்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல் டி ஏ பை எம் இருக்கா, கேசி மாதிரி இருக்கா, கேசி ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே கேபி போட்டு இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக பைல் என்ன பண்ணோன்னு கேசின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ கேசி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டி இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டி எல்எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ கேபி ஈக்குவல் டு கேசி ஆர்டி. ஸோ இப்போது இது என்னென்னா சம் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், இது வந்து சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஓகே, இப்போது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஓகே, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் நம்ம இதை படிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் எல்சி ப்ளஸ் எம்டி படித்தோம் இல்லையா. ஸோ இதில் எக்ஸு ஒய்ங்கிறது என்னது, ரியாக்டன்ட்டு, எல்லு எம்முங்கிறது ப்ராடக்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப்
ரியாக்டன்ஸ் அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எல்எம்ங்கிறது ப்ராடக்ட்டு, X+Yங்கிறது ரியாக்டன்ட்டு. ஓகே, ஸோ நான் இந்த டேர்ம் நான் மொத்தமாக போடுறது பதிலாக நான் ஷார்ட்டாக என்ன பண்ணுறேன், ΔNGன்னு போடுறேன். ΔNG ஓகே, அதுதான் அங்கே போட்டிருக்கேன் ΔNG. ஓகே, ஸோ ΔNGனா என்ன அப்படின்னா சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இதான் ஸோ ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், அதான் வந்து இந்த மாதிரி. ஸோ இதான் வந்து KPKCக்கான ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ KP ஈக்குவல் டு KC இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் RT பவர் ΔNG. ஓகே, ஸோ இதான் வந்து KPKCக்கான ரிலேஷன்ஷிப், ரைட்? ஓகேவா, சரி இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3 கேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ΔNG நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ΔNGயோடைய வேல்யூ பொறுத்து ஓகே வேறு 3 கேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேசஸ், ஸோ கேஸ் 1 வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த 3 கேஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் லிசன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் அயோடின் டு கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயோடைடு. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் அயோடின் டு கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயோடைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து நம்ம KPKC ரிலேஷன்ஷிப்பில், ஸோ KP ஈக்குவல் டு KC RT பவர் ΔNG இருக்குது இல்லையா. ஸோ இந்த ΔNGனா என்ன சொன்னேன், இப்போது இந்த ΔNGயை பொறுத்து இந்த KPKC ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அதுதான் இந்த 3 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ΔNGனா என்ன சொன்னேன், சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஓகே, அதாவது இதோடைய கோஎஃபிஷியன்ட்டும் தென் இதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, மொத்தமாக இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 2. ஓகே, ஸோ மைனஸ் இப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதுவும் 2. ஸோ 2 - 2 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போது ΔNG ஈக்குவல் டு 0. இங்கே KP ஈக்குவல் டு KC. ஸோ RT ΔNG ஈக்குவல் டு 0 இங்கே. அப்போ என்ன பண்ணுவீங்க, 0ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்ன ஆகிடும், எனிதிங் பவர் 0 என்ன ஆகிடும், 1. ஸோ இங்கே 1 × KC ஈக்குவல் டு KC தான். ஸோ KP ஈக்குவல் டு KC. ஓகே, ஸோ இங்கே கேஸ் 1ல் சப்போஸ் ΔNG 0 வந்ததுன்னா, ΔNG 0 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், KP ஈக்குவல் டு KC, ரைட், வென் ΔNG ஈக்குவல் டு 0. இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகே, சரி, அடுத்தது கேஸ் 2 பாருங்களேன். சப்போஸ் ΔNG பாசிட்டிவாக இருந்ததுன்னா, ΔNG பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த KPKC ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி KP ஈக்குவல் டு KC RT ΔNG. ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா PCl5 gives PCl3 plus Cl2. இப்போது sum of the coefficient of the product. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 2. ஸோ இங்கே 2, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 - 1. சரிடா, இப்போது ΔNG ஈக்குவல் டு ஆன்சரு 1, அதாவது ஆன்சர் வந்து +1. ஆன்சர் பாசிட்டிவில் வந்துருக்கு. ஓகே, திஸ் நீங்கள் வந்து என்ன வேல்யூ வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சைனில் வருது, பாசிட்டிவா மைனஸா இல்லை 0வா, அதை பொறுத்த என்னாகும் அந்த KPKC ரிலேஷன்ஷிப் அங்கே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே ΔNG வந்து பாசிட்டிவில் வந்தது அப்படின்னா KP இஸ் கிரேட்டர் தேன் KC. ஓகே, பாசிட்டிவ் வந்ததுன்னா
right? Suppose அடுத்த term case 3 del ng equal to negative. Suppose del ng value minusல வருது அப்போ என்ன again, so kp equal to kc rt del ng. okay, so இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா nitrogen react with hydrogen to gives ammonia. okay, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 வரும். ஸோ 2 19 20 பேலன்ஸ் ஆகிடும். ஸோ 2 3 6 ஸோ 3. சரி, இப்போ இதில் del ng வேல்யூ இதில் என்ன வரும்? ப்ராடக்ட்டு 2 மைனஸ் எவ்வளோ, ரியாக்டன்ட் எவ்வளோ? இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஸோ 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -2. ஸோ ஆன்சர் வந்து மைனஸில் வருது, ரைட்? ஸோ del ng ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆகிடும்னா, ஸோ கேபி லெஸ் தென் கேசி. ஓகே, அதாவது 3 கேஸ்மா del ng ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா கேபி ஈக்குவல் டு கேசி, ரைட்? del ng ஈக்குவல் டு பாசிட்டிவ் இருந்ததுன்னா கேபியோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும், கேசியோடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சப்போஸ் del ng வேல்யூ மைனஸில் வருது அப்படின்னா கேபியை விட கேசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இந்த 3 கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இந்த டாபிக் ஓவர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். see you again. Thank you.